Hello viewers, welcome to Dad and Sons channel. நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சராஃப் டிஜி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சென்ட்ரல் மார்க் நிம்மதியாக இருக்குது. ஹைக்கோர்ட் மார்க்கெட் நல்ல 4 ரோடு பிரிகிற ஜங்ஷன் இது. ஸோ மெட்ரோ ட்ரெயின் வந்து 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கும் போகிறதுக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து போயிட்டுருக்கோம்னா இந்த சன்னோட வண்டியில் வந்து போல்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதை மாற்றணும்னு போய்கிட்டு இருக்கோம். சின்ன சன் மாற்றலாம் இந்த பாருங்க, சின்ன சன் உட்காந்துட்டாரு. போயிட்டே இருப்போம். என் சன் வந்து போகிற வரையெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுப்பான். ஸோ இந்த மாதிரி போல்டெலாம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இந்த ஏரியாவில் எங்கே போய் போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ. நீ பேக் கேமரா ஆன் பண்ணிக்க. ஓகே, தள்ளிட்டு வர வண்டியை சரி என்கிட்ட கொடு. நான் தள்ளிடுறேன். துபாயின் குப்பத்தொட்டி, இதான் துபாயின் குப்பத்தொட்டி. என் மேலே சிகரெட்டு குடிச்சு போடுறேன். இது இங்கெல்லாம் எப்படி மருதாடி கொடுப்பாங்க. நம்ம ஊர்லலாம் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. தங்க என்னமோ பேசிட்டு வரீங்க. அம்தான் எங்க போறோம்? எங்க பேசிட்டு வரீங்க? கூட பேசினா மறந்துட மாட்டேன். வா சக் கண்டினியூ. இங்க பக்கத்துல தான் இருக்கு. ரைட். மாமியார் வடுக்க பார்க்க ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு செகண்ட் சிக்னலில் நம்ம லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஷாப்பை நம்ம நெருங்கிட்டோம். இந்த லெஃப்ட்டு டேர்ன் பண்ண உடனே இந்த ஃபஸ்ட்டு ரைட் நம்ம டேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட் ரைட்டு டேர்ன் பண்ணியாச்சு. நான் க்ளோஸ்அப்பில் காட்டும் பாருங்கள். இதுதான் அந்த ஷாப். ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த ஷாப் நேம் சார்ஜன் முல்லா பைசைக்கிள்ஸ். ஸோ நேம் போர்டில் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. அந்த பிளாக் டிஷர்ட் பர்சன் தான் சைக்கிள் மெக்கானிக் பர்சன். என் சின்ன சன் க்யூட்டாக உட்காந்துகிட்டே இருந்தான் அழகா. ஸோ ஃபைனலாக ஷாப் உள்ள வந்தாச்சு. இதான் அந்த சைக்கிள் ரிப்பேர் பண்ண ஷாப். இல்லை மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. சைக்கிளும் இவங்க சேல் பண்ணுறாங்க. சைக்கிள் பி சேல் ஏன்னா அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ என் பையனுக்கு வந்து நெட்டு போட்டாச்சு. காட்டு. ஸோ அதுவும் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டோம். அவங்க ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறாங்க.
வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இந்த மாதிரி பர்சன்லாம் ரேராக தான் பார்க்க முடியும். இப்போ அவர் வந்து ஒரு சின்ன என்ட்ரி உங்களுக்காக கொடுப்பாரு இந்த ஷாப்பை பற்றி. ஸோ லெட்ஸ் டாக் विद देम. 3 तक 23 फीट रुकना. हाँ भाईजान, ये दुकान के बारे में आपका इन्फॉर्मेशन कुछ बोल दो. ஷாப்பை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டோம், ஆனால் அவர் வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படி போயிட்டாரு. வெரி பிஸி பர்சன். ஸோ பிஸியாக இருந்ததால் அவரால் சரியாக பேச முடியல. यही भाई है जो हमको फ्री से सर्विस करके दिया है. இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. आप दुकान देख लो. इधर जो चीज़ मिलना है इधर है, लाइक बेल, हेलमेट, टायर्स, सेफ्टी जैकेट and cycles also available, new cycles and electric scooter also available. इलेक्ट्रिक स्कूटर पूरा कितना रेंज में आता है भैया? मिनिमम 400 से 1300. हाँ, बहुत सस्ता है और देखने में क्वालिटी भी अच्छा है. साइकिल्स भी देखने में क्वालिटी बहुत अच्छा है. सो जो आदमी को चाहिए, इधर शराब डीजी से बहुत नज़दीक है, आप आ जाओ. ओके. And Indian money also they kept in the cashier table. See, Indian money and other country money also they place that at the cash counter, on the cash counter table. It's nice to see. Thank you guys. Thank you for watching my video. ஸோ ஃபைனலாக அவர்கிட்ட போயிட்டு வரோன்னு சொல்லி கிளம்பிட்டோம். தம்ஸ்அப்லாம் காட்டினாரு. வெரி ஸ்வீட் பர்சன். இந்த மாதிரி பர்சன்லாம் எப்போயாவது தான் பார்க்க முடியும். அங்கே வந்து ஒரு குட்டி பையன் சன்னோட பந்து எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டான். ஸோ அதை அவர் அழகாக எடுத்து எங்கிட்ட கொடுத்தாரு. Thank you भैया. आपका नाम क्या है? ஜாக்கி. शुक्रिया. ஸோ இப்போ வண்டி ஓட்டி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. லெட்ஸ் கோ. கைஸ், இந்த லொக்கேஷன் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அல் ஃபஹரி சூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டெய்லி ஈவினிங் நிறைய கிட்ஸ் வந்து இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு சூப்பராக ரைட் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸை உங்கள் கிட்ஸோட விசிட் பண்ணுங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. இந்த மாதிரி ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். என்னால் முடிஞ்ச துபாய் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். கீப் ஆன் வாட்ச் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.